ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் டோட்டோவுடைய ஒரு சிம்பிள் மெத்தட் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி நம்மளுடைய ஃப்ரைடே 5/1/2024. ஏன்னா இது வந்து நியூ இயர் ட்ராங்கிறதுனால நம்மளுக்கு வியாழக்கிழமைக்கு பதிலாக இப்போ வெள்ளிக்கிழமைக்கு இந்த ட்ரா வருது, ஸ்பெஷல் ட்ராவா. ஸோ 5/1/2024. ஸோ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை நம்ம வந்து எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். ஏன்னா ரிசல்ட்டில் தான் நம்மளுக்கு எப்போதுமே குழுக்கள் கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் நம்ம இந்த ட்ராவுக்கும் சேம் ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எவரி ட்ரா வந்து டோட்டோக்கும் சரி ஃபோர்ட்டிங்கும் சரி நம்ம வந்து பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் வந்து நம்ம எப்போதும் போல் சீரியல் மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஒரு ட்ராவிலையும் நம்ம சீரியல் மெத்தடை ஓரத்தில் கொண்டு வந்துடுவோம். அதே மாதிரி இந்த ட்ராவும் கொண்டு வந்துடுவோம். மொத்தமாக நம்மளுடைய டோட்டல் நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா டோட்டல் பால்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 49 பால்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு சீரியல் அடிப்படையில் நம்ம எடுத்தால் நம்மளால் இந்த 49 பால்ஸையும் நம்ம கைக்குள்ளே கொண்டு வர முடியும். அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த ட்ராவில் நம்ம வந்து எல்லா விதமான சீரியல்ஸும் இந்த ட்ராவில் மிக்ஸ் ஆகிருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுடைய நம்பர்ஸை மட்டும் இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதேமாதிரி சீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதும் போல் அந்த 1 to 9, 10 to 19, 20 to 29, அதேமாதிரி 30 to 39, 40 to 49 இந்த ஃபார்மெட்டை நம்ம கையில் வச்சுக்கலாம் நண்பா. அதோட நம்ம லாஸ்ட்டில் இருக்கிற இன்னொரு ஃபார்மெட்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 11, 21, 31, 41 இந்த மாதிரி வரும். அதேமாதிரி 2, 12, 22, 32, 42 இந்த மாதிரி ஆரம்பித்து நம்மளுக்கு கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா கடைசியில் 10, 20, 30, 40ன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட்டில் உள்ள நம்பர்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு சீரியலாக வரும். ஸோ அதை தான் நம்ம இந்த ட்ராவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபைட்டர் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கேன். கடைசியாக நம்மளுடைய மண்டே ரிசல்ட் வந்து 8, 16, 23, 24, 36, 48 அதோட அடிஷ்னலாக நம்மளுக்கு 5 வந்திருக்கு நண்பா. ஸோ போன ட்ரா நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். போன ட்ரா வீடியோவில் வந்து நம்ம சீரியல் நம்பர்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த விதத்தில் இந்த ட்ராவில் வந்து நம்மளுக்கு சீரியல் நம்பர்ஸ் தான் வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்குன்னா நம்மளுக்கு மல்டிபிள் டைப்பில் வந்திருக்கு நண்பா. மல்டிபிள் டைப்பில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது என்ன மல்டிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்த ட்ராவுடைய ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இதுதான். ஸோ இது வந்து நம்மளுக்கு 8, 16, 24, 32, 40, 48. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்காங்க நண்பா. மொத்தமாக நம்மளுக்கு வந்து 49 பால்ஸ் இந்த ஃபார்மெட்டில் வந்து வந்திருக்கு. கடைசியாக வந்த ரிசல்ட்டை கவனிங்க. இதுலேருந்து நம்மளுக்கு 8, 16, 24, 48. ஸோ போனட்டா நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து இதுலேருந்து நம்மளுக்கு மினிமம் 4லேருந்து மேக்ஸிமம் 5 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்து நம்மளுக்கு அடிஷ்னலாக 2 நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த விதத்தில் இந்த ட்ராவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8, 16, 24, 48ன்னு சொல்லிட்டு மொத்தமாக நம்மளுக்கு 4 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. போன ட்ரா கெஸ்ஸிங் படி சீரியலில் நம்மளுக்கு 4 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் சீரியல் தான். ஏன்னா 8, 16ங்கிறப்போ இது வந்து நம்மளுடைய மல்டிபிள் கால்குலேஷனுங்கிறதுனால இது அப்படியே சீரியல் அடிப்பில் வந்திருக்கு. ஸோ இது ஒரு ஃபார்மெட்டு நம்மளுக்கு போன ட்ரா கிடச்சது. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான ஃபார்மெட்டை பார்ப்போம். இந்த ட்ராவுக்கான ஃபார்மெட் வந்து எப்போதும் போல் அந்த சீரியல் மெத்தடை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நண்பா. இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு போன ட்ரா வந்து 8, 16, 23, 24, 36, 48, 5. ஸோ இதுலேருந்து கிடச்சிருக்க ஃபார்மெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 8 ஒரு பகுதி, 23, 24 ஒரு பகுதி, அதுக்கடுத்து 23, 24, 16, 8. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு 2 ஃபார்மெட் வந்திருக்கு. ஒன்று வந்து 1 to 9, இன்னொன்று வந்து 20 to 29. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷனில் வந்திருக்கு. இது இன்னொரு பகுதி நண்பா. நான் எக்ஸாம்பிள் ஃபுல்லாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபார்மெட்டில் நம்மளுக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கு முந்தின ட்ரா சேம் தான். ஒரு ட்ராவும் நம்ம போன ட்ராவும் பார்த்துட்டோம் அந்த மெத்தடு எல்லாமே. இப்போ நம்ம இந்த ட்ராவில் பார்க்க போகிற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புது வருஷம் பிறந்ததுலேருந்து நண்பா பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். ஸோ பாஸ்ட்டு நம்மளுக்கு வந்து 23, ப்ரெசண்டில் இருக்கிறது 24, ஃப்யூச்சரில் இருக்கிறது 25. ஸோ இந்த ஃபார்மெட்டை தான் நண்பா நம்மளுக்கு கடந்த 5 ட்ராக்கால் ஃபாலோ பண்ணியிருக்காங்க.
கடந்த 5 ட்ராக்களாக இந்த ஃபார்மெட் தான் நம்மளுக்கு கைக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. ஆரம்பித்தது இந்த ட்ராவல் தான். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 23, 24, அதுக்கடுத்த ட்ராவில் 24, 25, அதுக்கடுத்த ட்ராவில் 23, 25, அதுக்கடுத்த ட்ராவில் 24, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே இந்த 2 வந்திருக்கும், 23, 24ங்கிறது வந்திருக்கும். ஸோ எடுத்தது வந்து எல்லாமே வந்து பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் 3யுமே சேர்த்து தான் நம்மளுக்கு கால்குலேஷனில் வந்திருக்கு. இப்போ இதுக்களுடைய டோட்டல் என்ன அப்படின்னு பார்ப்போம் நண்பா. இதோட டோட்டல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5, இதோட டோட்டல் நம்மளுக்கு 6, இதோட டோட்டல் நம்மளுக்கு 7, 5, 6, 7. ஸோ போன ட்ராவில் நம்மளுக்கு 5 அடிஷனில் கிடச்சிருக்கு. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளுக்கான டீயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5, 6, 7. ஸோ இது ஒரு ஃபார்மெட். 5, 6, 7 இந்த ட்ராவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இதுலேருந்து நம்மளுக்கு டச்சு அதிகப்படியாக சான்சஸில் இருக்குது. 5, 6, 7ல் நம்மளுக்கு இந்த ட்ராவில் டச் இருக்குது நண்பா. ஸோ இதுதான் நம்மளுடைய T1 ஃபார்மெட். T1 படி நம்மளுக்கு 5, 6, 7 இதிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக வந்த ரிசல்ட்டை கவனிங்க. 36 இருக்குது, அதுக்கு முந்தின ட்ராவில் 37 இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரும்போது அடுத்து சீரியல் இறங்கும். அப்போ 37, 36. ஸோ இந்த ட்ராவல் ஏன் அது 35 ஒழிக்கக்கூடாது? முப்பத்தி 35 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கு முந்தின ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா 5ஓட சீரியலில் 25 இருக்குது, 25 இருக்குது, 15 அவுட்டில் இருக்குது, 5 அவுட்டில் இருக்குது. ஸோ 2 நம்பர் உள்ளக்க இருக்குது, 2 நம்பர் அவுட்டில் இருக்குது. மிச்சம் இருக்கிறது 45, 35. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 35க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ T2 படி நம்மளுக்கு ட்ரிக்காக எடுத்துக்கிட்டோம்னா 35க்கு சான்சஸ் இருக்குது நண்பா. 35க்கு சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 35க்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் ஃபஸ்ட் ட்ரிக்கில் நம்மளுக்கு 5, 6, 7, ரெண்டாவது இதில் வந்து நம்மளுக்கு 35 கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2 மெத்தடையும் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு மெத்தட் மட்டும் பார்த்துறோம் நண்பா. எப்போதுமே ஒரு ட்ராவலையும் சீரியல்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். அப்படி இல்லட்டுன்னா அது மிஸ் ஆகும். அந்த விதத்தில் நம்ம கடைசியாக கொண்டு வந்து 5 ட்ராக்களில் கால்குலேட் பண்ணுவோம். இதில் வந்து நம்மளுக்கு 1 to 9 மிஸ் ஆகிருக்கு. 20 இருக்குது, 30 இருக்குது, 40 இருக்குது. ஸோ 1 to 9 மிஸ்ஸு. அதுக்கடுத்து 1 to 9லேருந்து 2 நம்பர்ஸ் வந்துருச்சு. ஸோ 10ல் 18 இருக்குது, 20 இருக்குது, 30ஓட சீரியல் இதில் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்த ட்ராவில் பார்த்திங்கனால நம்மளுக்கு அடுத்த ட்ராவில் நம்மளுக்கு வந்து 1 to 9, 30 to 30, 30 to 39 மிஸ் ஆகிருக்கு. 2 இது மிஸ் ஆகிருக்கு நண்பா. அதுக்கு அடுத்த ட்ராவில் நம்மளுக்கு 30ஓட சீரியலில் 1 வந்துருச்சு. ஆனால் அந்த 1 to 9ல் வரல. அதுக்கு அடுத்த ட்ராவில் நம்மளுக்கு 30ஓட சீரியல் 1 வந்துருச்சு. 8ஓட அதாவது 1 to 9ங்குள்ள வந்திருக்கு. அப்போ இதில் மிஸ் ஆகிருக்க சீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10, 23, 30, 44. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியல்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்மளுக்கு இந்த 37, 36 இருக்குது தெரியுதா? இந்த 32, 39ங்கிறது நம்மளுடைய 2வது ஃபார்மெட்டாக இருக்கும் நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு T3 படி பார்த்தோம்னா நம்மளுக்கு 32, 39ல் இந்த ட்ராவில் நம்மளுக்கு எக்ஸு 2லேருந்து 3 நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது ஒரு ஃபார்மெட். ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய 3 ஃபார்மெட்டு. 30ஓட சீரியல்லேருந்து இந்த ட்ராவுக்கு அதிகப்படி நம்பர் வர மாதிரி இருக்குது நண்பா. சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் பார்த்துக்குங்க. 30 to 39ல் 2லேருந்து 3 நம்பர் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரிக்ஸ் 1 படி நம்மளுக்கு 5, 6, 7 டச்சாக இருக்கணும். ஸோ நம்மளுக்கு சப்போர்ட்டடாக 35 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவு கிடச்சிருக்கு குழு. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடி போடலாட்டேன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்போதுமே சரி, ரிசல்ட்டை வச்சு கெஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கான டச் நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.